உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்களே, வெறும் பயிலும் விளங்காத பயிலும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. இது என்ன ரேஷன் கடை நினைச்சிட்டீங்களா? இலவச வேட்டி சட்டை தராங்கன்னு உடனே ஓடி வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, பின்னால கியூல போய் நின்னுக்குங்க. அவ்வளவு தூரம் இது வருமானு தெரியல, இருந்தா வாங்கிடுங்க. ஆமா மாமனாரே, வேட்டி சட்டை தான் வாங்க வந்தான். பாத்தீங்களா, உங்க பிரசிடென்ட்டோட பவுஸ பாருங்க. இலவசமா ஒரு பொருள் கிடைக்குதுன்னா உடனே அது எனக்கு ஒண்ணு கொடுங்க, என் தங்கச்சிக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாரு பாருங்க. இவங்களுக்கு கொடுக்குற வேட்டியை கேட்க வரல மாமோய், நான் கேட்க வந்த வேட்டியே வேற. வேற என்ன, உனக்கு என்ன பட்டு வேட்டியா வாங்கி தருவாங்க உனக்கு? அக்கா, இவனுக்கு அண்டர் வேறு பனியன் எல்லாம் சேர்த்து கொடுக்கணுமாக்கா. ஒரு பெரிய ஸ்பெஷல். இவருக்கு பட்டு வேட்டி எல்லாம் கேட்குதாரு இவரு. பட்டு வேட்டி வேண்டாம் மாமோய், நீ கட்டி இருக்கிற வேட்டி வேட்டி வேணுமா? கேட்க வேட்டி வேட்டியை கொடுங்க, வேட்டியை கொடுங்க. ஆமா, ஏதோ அன்றாயிரு சட்டை வேணுமா கேட்டலாம். அன்றாயிரு சட்டையை குடுக்கியா? ஏன் குடிக்கல? நானே மக்களே, அன்றாயிரம் அவுக்குறாங்க. இல்லை மாமோய், எங்க ஓடுத? ஐயோ, ஐயா, 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 ஊரே பாக்குது ஐயா, மானம் போகுது. ஐயா, என் வேட்டியை கட்டிக்கிடுங்க. இதாங்க ஐயா என் வேட்டி. ஐயா நில்லுங்கய்யா. இலை வீணா போனவனே, நாசமா போனவனே, இலை ஒரு பெரிய மனுஷங்கிட்ட இப்படி அல பண்ணுவேன். முதல்ல வேட்டியை கொடுல. தம்பி வேட்டினோட பாத்தியா, அக்காக்கு இப்படி பொத்துக்கிட்டு வருது. இலை இப்படி நின்னுட்டு இருக்கேல, வாய பாத்துக்கிட்டே இவனை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? ஏல சம்முவா, இந்த பொம்பளை வந்த உடனே என்னமோ சொன்னால, பிள்ளைகளுக்கு சேலை வேணுமான்னு கேட்டான்ல. ஆஹா பெரியதா, சேலைய நீயே குடுக்கறியா இல்ல நான் உருவனா நல்லா இருக்காதுல? நல்லா தான் இருக்குது சேலை கூட. சேலைய குடு பெரியதா. உருப்பட மாட்டல, உருப்பட மாட்டே. ஓடுறா போய் தவக்கல மாதிரி. போய் அந்த ட்ரவுசர் உரு. இல்ல போய் உருவிட்டு வரேன். ஏல சௌந்தரா, இந்த வரல. ஏ மாரப்பா, இது உன் சைக்கிள் தானே? இந்த எடுத்து போற. சரிங்க நான் ட்ரவுசர் உருவிட்டு வந்து தானே உனக்கு. என்ன? ஏய் சௌந்தரா பாண்டி, நில்லுல. உன் ட்ரவுசர் அன்னைக்கு அவுக்காம விட மாட்டல. நீயா? என்னப்பா இந்த கோலம்? இடத்துல பட்டுடுச்சே. உனக்கு கேவலமால? இப்படியா அன்றாயிரோட தெருல ஓடி வருவ? மகளே, சீக்கிரமா வண்டி எடுல. அப்பா பின்னால ஏறிக்கிறேன் நானு. பா, இப்படி அன்றாயிரோட தெருல என்ன பைக்ல கூட்டு போக சொல்றியா? ஒத்த விட்டு சொல்லுதே கேளு. துரத்திக்கிட்டு வராலே அவன். ஐயா, ஐயா வேட்டியை வாங்கிக்கிங்க. சீக்கிரம் வா, நான் ஏறிக்கிறேன். பின்னாலே வா. உங்க விளையாட்டுக்கு நான் கூட்டு வரணுமா? எனக்கும் மான ரோஷம்லாம் இருக்கு. வேட்டி அவுத்து விளையாண்டுட்டு இருக்கீங்களோ? அந்த ஆளு உங்க கூட சென்றானா? வேட்டில நான் பைக் எடுத்த மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். டேய், என்ன இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன் இல்லையா? இப்படியா செய்வார்? பாத்தியா, அப்ப டவுன் பாச பொத்துக்கிட்டு வருது. பெரிய மனுஷனா பெத்தவனா? டேய், அவர் அப்பாங்கிறதுல நான் என்னைக்கோ மறந்தாச்சு. அவரோட வயசுக்காக தான் நான் சொன்னேன். இதுக்கு நீ அவரை அடிச்சே இருக்கலாம். நீ என்ன சொன்ன? உங்க அப்பா மேல கை நீட்ட விடாதுன்னு சொன்ன. வேட்டியை உருவ கூடாதுன்னு சொன்னியா? இப்போ உன் காந்தியை நீ மடி பாரலாம். ஏன் மாமா, இத நீங்களும் நின்னுக்கிட்டு வேடிக்கை பாத்தீங்களா? நான் தான் அந்த ஆளு வேட்டியை உருவலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள என் மாவன் முத்தி ஓடிட்டா. அவர் கோவத்தை நல்லா சீண்டி விட்டுட்டீங்க. இதோட விடுவார் அவரு? பழி வாங்கறதுக்கு என்னத்தையாவது ஆரம்பிக்க போறாரு. யாரு? ஓட்டத்துக்கு எங்க பழி வாங்குறது? பொடக்கு பொடக்கு பொடக்குன்னு ஓடனா. ஐயோ, அந்த பழி வாங்குவான்ல. போய் உன் காந்தி கதைய அப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்படி கேட்கலன்னு வச்சுக்க, தைரியம் தான் என் வேஷ்டி மேல கை வைக்க சொல்ல.
நான் பாத்துக்கிட்டேன். ஆமா, அவரோட வீரத்தை உன்கிட்டயா காட்டுவாரு? வீட்ல இருக்காங்க அம்மா எசக்கி, அவங்க கிட்ட போய் தான் அவரோட வீரத்தை காட்டுவாரு. தைரியம் தான் வைக்க சொல்லு. அடுத்த வாட்டி அந்த டவுசர் உரிய வேண்டியதா? டேய், ஏல, அவன் பட்டாப்பட்டிய உருவனா யார் பாக்குறது? இவன் புரியாம பேசிட்டு இருக்கான். எசக்கிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஐயா வேண்டாயா, சொன்னா கேளுங்கய்யா. ஐயா ஐயா வேண்டாயா, தப்பாயிருவியா. சின்னையாவுக்கு தெரிஞ்சா ஏட உடமாயிருவியா. வேண்டாயா. ஐயா ஐயா எடா, உன்னை நான் அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன் நானு. ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. ஆனா எப்ப வந்து உன் அண்ணன் என்ன அண்டர்வேரோட ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு ரோட்ல ஓட விட்டானோ, இதுக்கு மேல உன்னையத்தான் அடிச்சு கொல்லணும். உன்னை அடிச்சாதான் அந்த வலிய உன் அண்ணன் அங்க உணருவான். போடு, அப்படிதான் போடு, போடு. ஐயா அடிக்காதீங்க ஐயா. அண்ணா, என் மேலே கை வச்சிட்டீங்கல்ல, எங்க அண்ணன் உங்களை சும்மா விடாது, பாத்துக்கங்க. என்னடா என்ன கிழிப்பான் அண்ணன்? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போடுவேன்ல. உன்னைய கொண்டு போடுத என்ன பண்ற அண்ணன் பாக்குறேன் நானும். போடல. இந்த அடிலாம் இவனுக்கு பத்தாது சௌந்தரம். இரு நான் வரேன். இல்ல தம்பி, இந்தால இந்தா இந்த சேமண்ண இத உன் மேல ஊத்து. ஊத்துல சாவட்டும், ஊத்துல அவ சாவட்டும். எவன் வரான்னு பாத்துரலாம். ஊத்து. ஐயா ஐயா வேண்டாயா, அது கொடுங்கய்யா. ஊத்துல. ஏய் தடுக்காதல. உன் வீரத்தை நான் பாராட்டுதேன், உன் வைராக்கியத்தை நான் பாராட்டுதேன். இம்புட்டு அடி வாங்கியும் ஒரே இடத்துல நிக்கிறியே நீயே. உன் அண்ணன் மாதிரியே நினைச்சுக்கிறியா நீ? உன் அண்ணன் வந்து என்ன வேலை காட்டினாயன்ட்ட அம்புட்டு பேரு முன்னாடியும் என்னைய அனாதியா நிக்க வச்சு என் வேட்டிய உருவி விட்டு இப்ப எங்களே பண்ணுவேன். சௌந்தர பாண்டியனை நீ எப்படி அளவிட்டா, அதே மாதிரிதான் அவன் இங்க வந்து உன் பணத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழு அழுன்னு அழுக போகுதா. ஊத்துல. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. வேண்டாயா ஐயா, வேண்டாயா. போய் வேடா வேடா வேடான்னு போனா. சும்மா இருக்கதா. இந்த வலி அவன் அண்ணனுக்கு தெரியலாம். ஊத்து ஊத்து. சாவட்டாம. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.